நாம் ஒவ்வொருவரும் மறுமையில் சுயநலமுள்ளவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டும், தனது தாயை விட்டும், தனது தந்தையை விட்டும் அங்கே விரண்டு ஓடிடுவாங்க. அப்போ சுயநலம் உள்ளவர்களாக மறுமையில் நாம் மாறிடுவோம். அந்த சுயநலம் உள்ளவர்களாக மறுமையில் மாறுவதற்கு முன்னர் இங்கு சுயநலம் உள்ளவர்களாக சில விஷயத்தில் மாற வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே வெற்றி கிடைக்கும். இந்த சில விஷயங்களை மனனமிட்டு கொள்ளுங்கள். முதலாவது அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், கது ஜாஅக்கும், உங்களிடத்தில் வந்துள்ளது. அல்லாஹ் சொல்றான் வந்திருக்கிறது. இந்த கது என்ற அந்த வார்த்தை ஒரு இறந்த கால வினைக்கு முன்னால் வந்தால் அரபுல நிச்சயமாக திட்டமாக உங்களுக்கு வந்திருக்கிறது. பசாயிரும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் தெளிவு வந்துள்ளது. தெளிவண்டா என்ன? குர்ஆன் வஹி வந்திருக்கிறது. ஃபமன் அபுசர ஃபலி நஃப்சி, இன்றைய தலைப்பு அதான், ஃபலி நஃப்சி. யாரு அந்த தெளிவை உற்று பார்க்கிறாரோ ஃபலி நஃப்சி, அவருக்கு நலவு. அப்ப சுயநலம், நமக்கு நலவு. அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, உங்களுக்கு தெளிவை இறக்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் ஒவ்வொருவரும் அதனை உத்து பாருங்கள். நாம பார்க்கணுமா? அவர் சொல்றார் இவர் சொல்றார் என்று நாம குருடா இருக்கப்படா. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு நலவு. நப்சி ஃபலி நப்சி என்று முடிக்கிறார் அந்த குர்ஆன் வசனம். நப்சண்டா நீங்க சுயநலவாதியா இருங்க. எதெல்லாம் சுயநலவாதியா இருக்கணும் தெரியுமா? நாம பார்க்கணுமா? அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்கிறான், ஃபமன் அமிய, நீங்கள் இதுல குருடனாக இருந்தால், குருடன் என்ன செய்வான்? பார்க்க மாட்டான். அப்ப நீங்கள் இதுல நீங்கள் பார்க்காமல் சுயநலவாதியாக இருந்தால் ஃபஅலைஹா, உங்களுக்கு கேடுதான் உண்டு. இதை பாடமிட்டு கொள்ளுங்க. அல்லாஹ் மௌலாவது என்ன சொல்றான்? நாங்க இறக்கி வச்சிருக்கிறத நீங்க ஒவ்வொரு ஆளும் பாருங்க. பார்க்கிறவன் வெற்றி பெற்றுட்டான், பார்க்காம இருக்கிற கண்மூடி இருக்கிறானே அவன் அழிஞ்சு வைத்தான்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பாத்தீங்களா? அப்ப எதுனா சுயநலமா இருக்கணும் தெரியுமா? நாம பார்க்கணும். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இத்தபி மா அவுஹா இலைக்க, நபியே உனக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றி. குர்ஆனுக்கு குர்ஆன் தான் தஃப்சீர், குர்ஆனுக்கு குர்ஆன் தஃப்சீர். அப்ப அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே உனக்கு இறக்கி வைக்கதை பின்பற்றி மிர் ரப்பிக்கும், உன்னுடைய இறைவனிடத்திலிருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை பின்பற்றுவாயாக. அல்லாஹ் இதுல சுயநலமா இருக்கணும். பின்பற்றண்டா எப்படி இருக்கணும்? நாம உத்து பார்த்தா தான் பின்பற்றலாம். இப்ப நான் ஒரு ஆளை பின்தொடர்ந்து போப்புறேன், அவரை நான் உத்து பார்த்தா தான் என்ன செய்யலாம்? அவருக்கு பின்னுக்கு போகலாம். இந்த உலகம் முஸ்லீம்கள் எல்லாம் எதை பார்க்க சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சுயநலம் உள்ளவர்களாக, நீங்கள் வஹியை படியுங்கள், வஹியை பார்த்தா தான் சுயநலமாக இருங்கள் என்று அல்லாஹ் இந்த ஒரு வசனத்திலே சொல்லுகிறான். இதுல பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இந்த பெருநாள் இருக்கி, இந்த உடுப்பு வாங்குறதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்குறோம், மரக்கறி வாங்குறதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்குறோம். அதுல சுயநலம் காட்டுறோம், இதுல சுயநலம் காட்டுறல. அவர் சொல்றார் இவர் சொல்றார் என்று பின்னுக்கு போப்படா. இதுல சுயநலம் உள்ளவர்களாக மாறணும். ஒன்று. ரெண்டு, அல்லாஹ் சொல்கிறான் மன் அமில சாலிஹன், இதுல சுயநலம். ரெண்டாவது சுயநலம், யார் ஒரு சாலிஹான அமல் செய்கிறாரோ. சாலிஹான அமல் என்றா என்ன தெரியுமா? சாலிஹண்டா சாலிஹ். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சாலிஹுக்கு விளக்கம் சொல்றான். அல்லாஹ் சொல்றதான் சொல்லணும். கைரு சாலிஹ், சாலிஹ் அல்லாத அமல். சாலிஹ் அல்லாத அமல் என்றா என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நபியே குல் ஹல் நுனப்பிக்கும் பி அஹ்ஸரீன அமாலா, நஷ்டமான செயல்களை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அதான் சாலிஹுக்கு ஆப்போசிட். சாலிஹான அமல் அல்லாஹ் சொன்னது போல அமல் செய்யணும். சாலிஹ் இல்லாத அமல் என்றா என்ன? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன லல்ல சஅயுஹும் ஃபித் துன்யா ஃபி ஹயாத்தித் துன்யா ஃபில் ஹயாத்தித் துன்யா,
உலக வாழ்க்கையிலே அவர்கள் செய்யக்கூடியது அனைத்தும் வீணாகிவிட்டது, செய்யறது அவ்வளவு வீணாகிவிட்டது. என்ன செய்வாங்க? வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினுன சுன்ஆ, நலவு என்று நினைத்து கொண்டு செய்வார்கள். சாலிஹான அமலண்டா என்னண்டா? சாலிஹான அமலண்டா வஹி சொல்ற மாதிரி தான் செய்யணும். இதான் சாலிஹான அமல். சாலிஹ் இல்லாத அமலண்டா என்னண்டா? நாம கண்ட நின்றது படி, அவர் சொல்றார் இவர் சொல்றார் என்று செய்யற அமலிங்க நாம நலவண்டு நினைச்சுக்கிட்டு செய்வோமாம், அது பாத்திலானது, நஷ்டமான அமல் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரெண்டு சுயநலம் எதுல இருக்கணும் தெரியுமா? சாலிஹான அமல் யாரு செய்கிறாரோ அல்லாஹ் சொல்றான் அவரு ஃபலினஃப்ஸி, இதான் தலைப்பு, அது அவருக்கு உரிய சுயநலமாகும். நாம செஞ்சா நமக்கு, நமது புள்ள செஞ்சா புள்ளைக்கு, நமது மனைவி செஞ்சா மனைவிக்கு, உம்மா செஞ்சா உம்மாக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ரு உக்ரா, ஒருத்தருடைய பாவத்தின் சுமையை அடுத்தவர் சுமக்கவே மாட்டார். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? வஅல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, அவரவர் முயற்சி செய்யக்கூடிய கூலி அவரவருக்கு தான் சொந்தம். நாம முயற்சி செஞ்சா நமக்கு தான், நாம தான் சுயநலம் உள்ளவர்களா மாறணும். அப்பதான் அங்க சுயநலமா நாம இருக்கலாம். அங்க விட்டுப்பட்டு ஓடிடுவாங்க எல்லாரும், மௌத்தானா விட்டுப்பட்டு அங்க ஓடுவாங்க. ஓடுறதுக்கு முயல் சுயநலம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான் ஃபமன் அஸ்ஸாஅ, இந்த சுயநலத்தை யாரு சாலிஹான அமல் செய்யாமல் அதற்கு மாற்றம் செய்கிறார்களோ ஃபஅலைஹா, அவருக்கு கேடுதான், ஒன்றும் கிடைக்காது. அப்ப என்ன என்ன விளங்கணும் என்று சொன்னா, சுயநலம் நல்ல அமல் செய்கிறாருக்கு சுயநலம் இருக்கு, நல்ல அமல் செய்யாட்டி அவருக்கு கேடுதான் என்று அல்லாஹ் ரெண்டாவது சொல்கிறான். மூணாவது என்ன தெரியுமா? மூணு சுயநலத்தில் மூணாவது, இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான் வலகது ஆத்தைனா லுக்குமானல் ஹிக்மா, லுக்குமான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதருக்கு அறிவு ஞானத்தை கொடுத்தோம். நம்ம ஒரு ஆளுக்கு அறிவு இருக்கண்டா, காசி தான் மணி, நம்மட அந்த மைண்டு காசில மட்டும்தான் இருக்கும். காசு இருந்தா மட்டும்தான் அவர் ஜெயின் பெற்றவரா ஒவ்வொரு ஆளு நினைக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் ஞானத்தை கொடுத்தோம். ஞானத்தை கொடுத்ததும் அனிஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்றும் அவருக்கு சொன்னோம். அல்லாஹ் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்றை தந்திருப்பான். நாம தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதுல சுயநலமா இருக்கணும். நாம சுயநலமா இருக்க இல்லை. நாம இதை நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் அவருக்கு என்னத்தை கொடுத்தா? அறிவை கொடுத்தங்கிறார். மாருக்கு அறிவை கொடுத்து போட்டு அல்லாஹ் இதுல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அவருக்கு ஆர்டர் போட்டார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமை யஷ்குர், ஒன்றை நாம் கொடுத்து யார் அதுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் செலுத்தினார். இந்த மர்ம வரைக்கும் அவரை பத்தி பேசுவோமா இல்லையா குர்ஆன்ல? அவர் என்ன செஞ்சார்? அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்தான் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்கிறான் ஒமை யஷ்குர், யார் அல்லாஹ் வழங்கியவற்றுக்கு நன்றி செலுத்துகிறாரோ ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸி, இதான் சுயநலம். அவர் தனக்குத்தானே நலவு செய்து கொண்டார். இதான் சுயநலமா இல்லையா? நாம யோசிக்கணும். நீங்க எல்லோரும் இந்த பயான கேட்கிற எல்லோரும் யோசிக்கணும். அல்லாஹ் எனக்கு என்னத்தை தந்திருக்கிறான்? இதை தந்திருக்கிறான், ஞானத்தை தந்திருக்கிறான், சுகத்தை தந்திருக்கிறான், இதை தந்திருக்கிறான், இதை தந்திருக்கிறான். அதுக்கு நன்றி செலுத்த 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 நாம சுயநலமாகுவோம். எங்க சுயநலம்? சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒமை யஷ்குர், யார் இதற்கு அவர் அறிவுக்கு நன்றி செலுத்தினார். நன்றி செலுத்த அல்லாஹ் ஃபலினஃப்ஸி, லுக்மானே அது உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை. இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களை. இது அல்லாஹ்வோட குர்ஆன் வசனம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் வமன் கஃபர, யார் நன்றி செலுத்தாமல் மறுக்கிறாரோ ஒன்றுமில்லை, அழிஞ்சிட்டார், இல்லை அவர் தேவையில்லை, அவருக்கு அந்த நன்மை கிடைக்காது. இது எத்தனாவது? மூணாவது அல்லாஹ் சொல்கிறான். இந்த மூன்றையும் மனனம் விட்டுக் கொள்ளுங்கள். இதுல விரிவா சொல்றதுக்கு நேரம் இல்லை. நம்மளுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அழிந்த செய்தியெல்லாம் தெரியும். டைம் கிடைச்சா சொல்லுகிறேன் சகோதரர்களே. அடுத்தது நாலாவது, அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான் ஒமன் தஸக்கா. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை பரிசுத்தப்படுத்துகிறாரோ. இன்னொன்று பாவம்,
நான் நல்லவன் அண்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லப்படா. இதையும் அல்லாஹ் தடுக்கிறான். நாம போய் போய் நான் கடும் நல்லாள், நான் நல்லா என்னை பத்தி தெரியுமான்னு சொல்லிடப்படான். அதான் அல்லாஹ் தடுக்கிறான். ஆனா நாம நம்மள பரிசுத்தப்படுத்தணுமா? அல்லாஹ் சொல்றான், ஒமன் தஸக்கா, யார் ஒரு மனிதர் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்துறேன் என்ன தெரியுமா? வெளியில ஒரு ஆள் நினைப்பாரு தன்னை கழுகுறாக்கும் நினைப்பார். பரிசுத்தப்படுத்துறேன்டா உள்ளத்துல பரிசுத்தப்படுத்த, சின்ன சின்ன நன்மை இல்லை பரிசுத்தப்படுத்துறது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். எப்படி படுத்தணும்? உள்ளத்துல கோபம், பொறாம, வஞ்சகம், அது இது அவனை பத்தி இவனை பத்தி எல்லாம் கஷ்டம் இருக்கும். அதை பரிசுத்தமாக்கணும். உடம்ப பரிசுத்தப்படுத்தணும்டா என்ன? கண்ணால காதால ஜாட காட்டி அங்க இஞ்ச கண் குத்து காது குத்தெல்லாம் பேசுவோம்ல, அதை பரிசுத்தப்படுத்தணும். தொழணும் டைமுக்கும். அதை உடம்பால செய்கிறது. உடம்பால பாவத்தை பரிசுத்தப்படுத்தணும். இந்த பரிசுத்தப்படுத்த நாம நம்மளை பரிசுத்தப்படுத்தினால் நம்மளுக்கு தானே நம்ம செய்யற அநியாயம் எல்லாம் தெரியும். நான் செய்யறது எனக்கு தெரியும், நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியும். அப்ப நாமளை பரிசுத்தப்படுத்தினா அல்லாஹ் சொல்றான், இன்னமா யத்தஸக்கா லிநஃப்ஸிஹி, இதான் விஷயம். நீங்கள் உங்களுக்கு தான் நலவு. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க பரிசுத்த உங்களை படுத்தினா அது உங்களுக்கு தான். அப்ப நம்மளுக்கு தான் சுயநலம் அதுல. எனவே அன்பானவர்களே, இது 4வது, இதனை புரிந்து கொள்ள வேண்டும். 5வது, மாஷா அல்லாஹ், இதுல அல்லாஹ் ஒரு அழகான செய்தி பாருங்க. 5வது இதுல தான் ரொம்ப முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஒமன் ஜாஹத, இதுல நிறைய வசனம் வருது. எங்களுடைய வழியில், ஒமன் ஜாஹத, யார் முயற்சி செய்கிறாரோ, ஜிஹாது செய்கிறாரோ. ஜிஹாதண்டா முயற்சி. என்ன முயற்சி? முயற்சிக்குரிய குர்ஆன் வசனம் எல்லாம் கொஞ்சம் சொல்றோம், ஒன்றெண்ட சொல்றேன் கேளுங்க. ஒமன் ஜாஹத, யார் முயற்சி செய்கிறாரோ. இப்ப உதாரணத்துக்கு நான் என்ற இந்த முயற்சியை செய்கிறேன். இது ஒரு முயற்சி இல்லையா? நான் ஒரு தூரத்திலிருந்து ஓடி வந்து இந்த பயானம் செய்வோம், ஆனால் அவர் சாதிக்கு வந்து ஓடி வந்து இதை இப்படி செய்யணும், ஒரு முயற்சியா இல்லையா? இந்த முயற்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆள் செஞ்சா நீங்களும் செய்யறது முயற்சி தான். இந்த வெயிலுக்குள்ள ஓடி வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம். எத்தனை பேர் வெளியில நிற்கிறாங்க. இந்த யார் முயற்சிக்கிறார்களோ ஃபஇன்னமா யுஜாஹிது லிநஃப்ஸி, அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? நீங்க செய்யற முயற்சி உங்களுக்கு தான் நலவுங்கிறான் அல்லாஹ். நமக்கு தான் கிடைக்கும். நாளைக்கு எல்லாரும் விட்டு ஓட 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 நமக்கு நலவாக அமையும். இதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹுஸ்னா, நாங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யும்படி பிள்ளைகள் அல்லாஹ் ஏவி இருக்கிறான், பணிச்சிருக்கிறான். பெற்றோருக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யணும். ஆனால் இன் ஜாஹதாக்க, அல்லாஹ் சொல்றான், அந்த பெற்றோர் உனக்கு முயற்சி எடுத்தால், பெற்றோர் முயற்சி எடுக்கிறாங்க, இணை வைக்க சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க ஏதோ இணை வைக்க முயற்சி எடுத்தால் அந்த 2 பேருக்கும் அதுல கட்டுப்படாத, இணை வைப்பில் கட்டுப்படாத. அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்ல விஷயத்துக்கு நாமெல்லாம் முயற்சி எடுத்தா நமக்குத்தான் நலவுங்கிறான். ஃபலிநஃப்ஸி, உனக்கு சுயநலம், சுயநலமா தான் இருக்கணும். நாம இதுல நான் சொல்றதுல சுயநலம் 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 சுயநலமாவே இருக்கணும். நான் முயற்சி எடுக்கிறேன், நான் செய்ய போறேன், நான் எழும்பி போறேன், சொல்லி சொல்லி பார்க்கணும். வரலையா? நீ இல்லாட்டி நான் போறேன். அதுல சுயநலம் இருந்தா தான் அங்க தப்பலாம். ஏன் அல்லாஹ் அங்க சுயநலமா உள்ளதான் நம்மள ஆக்குவான். நாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி செய்தால் உங்களுக்கு தான் நலவு என்று சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான். இது அடுத்த வசனத்தை பாருங்க. சுபஹானல்லாஹ். இன்னொரு சுயநலம். எதுல சுயநலம் என்று அல்லாஹ் சொல்றான், வைன் அத்துலுவல் குர்ஆன், குர்ஆனை ஓதும்படி வாசிக்கும்படி நாம் கட்டளையிட்டோம். குர்ஆனை ஓதுறது அல்லாஹ்வுடைய கட்டளை. குர்ஆனை வாசிக்கணும். குர்ஆனை வாசிச்சு என்ன இருக்குன்னு பார்க்கணும். கஷ்டமா இல்லையா? எல்லாரும் அவ தூங்குவான், ஒருத்தர் சம்பாதிக்க போவான், ஒருத்தன் துன்யாவை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடும் போது நம்மளை போல ஒரு 10 பேர் குந்திட்டு வாசிச்சு விளங்கி பொருள் எடுத்துட்டா ஒரு கஷ்டமா இல்லையா? அது கஷ்டம். இதுல எதுவும் கிடைக்க போதா? உலகத்துல நலவு கிடைக்க போதா? கத்தம்பாத்தியா ஓதுறாக்களுக்கு நலவு கிடைக்கும். அடுத்த 1000 2000 கிடைக்க எடுத்து போய்த்துருவாங்க. நமக்கு என்ன கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. அவன் நமக்கு ஒன்றும் கிடைக்காதுண்டா நாம் என்ன செய்கிறோம்? அத்துலுவல் குர்ஆன், குர்ஆனை ஓதுகிறேன், வாசிக்கிறேன். ஃபமன் இஹ்ததா, இதான் பாயிண்ட் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இதை யாரு ஓதி நேர்வழி பெறுகிறார்களோ. பாத்தீங்களா? அப்ப எங்க இருக்காம் நேர்வழி?
யார் இதனை ஓதி நேர்வழி பெறுகிறார்களோ இன்னமா யஹ்ததி லினஃப்ஸி, அல்லாஹ் முடிக்கிறான் பாத்தீங்களா, அவருக்குத்தான் அந்த நேர்வழி சொந்தம். ஓதன் வாசிக்கணும், குர்ஆன வாசிச்சு என்னென்று பார்க்கணும், பார்த்து அதே வழியில போகணும். வழியில போனா நாம் தான் சுயநலவாதி. சுயநலவாதிக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். அங்க பாத்தீங்களா, இதுல அந்த வேற சுயநலவாதி இல்லை, இந்த சுயநலவாதி ஆக்கணும். அது நம்ம அந்த சுயநலவாதி அறிக்கப்படா, இதுல சுயநலவாதி அறிக்கணும். இதுல உலகம் தடம் புரண்டு போனாலும் ஊரெல்லாம் ஒரு சைடுக்கு நிற்கும், நாம இந்த சைடுக்கு தான் நிக்கணும். இதுல சுயநலவாதியை தான் இருக்கணும். எது வரைக்கும் தெரியுமா? இந்த நேர்வழி இருக்குல்லோ, இந்த நேர்வழி புகாரியில 2 செய்தியை சொல்றேன் கேளுங்க. புகாரியில வரக்கூடிய 2 செய்தி. அல்லாஹ்கிட்ட நேர்வழியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நானும் நீங்களும் தொழுகிற நோன்பு பிடிக்கிறோம் விட்டுப்பட்டு இருந்துறப்படா. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாவ வல் கினா. நேர்வழியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டு, தான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முஸ்லிமில் வருது. ஏன் தெரியுமா? 2 நபித்தோழர்கள், புகாரியில வருகிறது, யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள். ஒருத்தர் கனிமத்து பொருளை பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு முதல் களவாடி வச்சுக்கிருந்தார். ரசூலுல்லாஹ் நரகவாதி என்றிட்டாங்க. கனிமத்தை பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு முதல் ஒரு கனிமத்து பொருளை மறைச்சு வச்சுக்கிருந்தார். ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவை கடந்து போகும், இது நரகவாதி என்று போய்த்தாங்க. அங்கே செக் பண்ணினா அவர் ஒரு பொருளை மறைச்சு வச்சுட்டு இருக்கிறார். புகாரில் இருக்கு. அப்ப நேர்வழி நாம் இது வரைக்கும் கேட்கணும். நேர்வழி எங்க இருக்கு? அங்க வேதத்தில் தான் இருக்கிறங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பாத்தீங்களா, அது நமக்கு தான் சுயநலம். மற்றவர் யார்? இன்னும் ஒரு நபித்தோழர் யுத்தத்தில் கலந்து கொண்டு காயம் தாங்க இல்லாம தன்னைத்தானே கொலை செஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ் நரகவாதி என்றாங்க. நேர்வழிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல். நாம அறிவாளி, நாம அப்படி இப்படி என்றெல்லாம் பார்க்கப்படாம். லாஸ்ட் வரைக்கும் இறைவன்கிட்ட நேர்வழியத்தான் 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். நேர்வழி எங்க இருக்கு? அல்லாஹ் சொல்றான், ஃபமன் இஹ்ததா, குர்ஆன ஓது வாசி அதன்படி போ, ஃபலி நஃப்ஸி, உனக்கு அங்க நேர்வழி இருக்குங்கிறான் அல்லாஹ். அதுல சுயநலமா இருக்கணும். உலகம் எல்லாம் குர்ஆன் ஓதலண்டு வைங்களேன், பார்க்கலண்டு வைங்களேன், நாம மட்டும் படிக்க வேண்டும் வைங்களேன், ஃபலி நஃப்ஸி, நான் அதுல சுயநலம், அது எனக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் இதனை சொல்கிறான். அடுத்தது சுயநலம். சுபஹானல்லாஹ். பாடமாக்கி கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னா, ஹா அறிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் வசனம் அறிந்து கொள்ளுங்கள், அந்தும் மனிதர்களே நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஹா உலாயி, எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள், துதுஅவுன, அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், நீங்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறீர்கள், நீங்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறீர்கள், லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே செலவிடும்படி நீங்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு பள்ளிக்கு அதுக்கு இதுக்கு வந்தாலும் ஒரு 4 பேர் தான் செலவு செய்வாங்க தெரியுமா? இது அல்லாஹ்வோட அழைப்பை ஏற்கணும். செலவு செய்யறதுக்கு அல்லாஹ் கூப்பிடுறான், வாங்கண்டு செலவு செய்யறாக்களை கூப்பிடுறான். அல்லாஹ் அழைக்கிறான். பாத்தீங்களா, அல்லாஹ் அழைச்சா என்ன செய்வான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அழைச்சு போட்டு அல்லாவே கை நீட்டி வாங்குறானா நம்ம கொடுக்கறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செலவு செய்யறது சும்மா இல்லை. ஒரு 500 பேர் வார இடத்த 4 பேர் தான் செலவு செய்வாங்க. அதுவும் நம்மள போல உள்ளாக்களுக்கு கடும் சோதனை. 10 பேரும் வருவாங்க, 5 பேர் தான் செலவு செய்வாங்க. 5 பேரும் ஊர்ல பேரும் எடுத்துருவாங்க நிறைய இடத்துல. அவனுக்கு காசு வருதாக்கும் எங்கேயும் இருந்து. அது ஒரு சோதனை, தாங்கணும் எல்லாத்தையும். அல்லாஹ் சொல்றான், சுயநலம் எப்படி வரணும் தெரியுமா? துதுஅவுன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஃபமின்கும், சிலவர்கள் இருக்கிறார்களே, உங்களில் சிலவர்கள் இருக்கிறார்கள், மையபுகல், செலவழிக்காம, பஹில் என்று சொல்ற அல்லாஹ் அந்த வார்த்தையை குர்ஆன்ல பாவிக்கிறார். மையபுகல், யார் கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ, அல்லாஹ் உங்களை செலவு செய்யும்படி கூப்பிடுறான் நம்மள. ஒமையபுகல், யார் உலோபி பண்ணுகிறார்களோ, உலோபித்தனம் பண்ணுகிறார்களோ, ஒமையபுகலு ஃபஇன்னமா யபுகலு அன் நஃப்ஸி, அதான் சுயநலம். நஃப்ஸனா சுயநலம். அல்லாஹ் சொல்றான், யாரு அல்லாஹ் உங்களை செலவழிக்கும்படி கூப்பிடுறான், நீங்க வரல, செலவழிச்சா போயிருமென்னு நினைக்கிறீங்க, இது கஞ்சத்தனம். யார் கஞ்சத்தனத்தை எடுக்கிறாரோ அவர் தன்னை கஞ்சனாக்கி விட்டார், தான் அழிஞ்சிட்டார். தன்னை கஞ்சனாக்கிட்டார் என்ற தான் அழிவு.
இதுல சுயநலமா இருக்க போடா. எதுல சுயநலமா இருக்க போடா? செலவழிக்கிறதுல சுயநலமா இருக்கணும், கஞ்சத்தனமா இருக்க போடான்னு அல்லாஹ் சொல்றான். கஞ்சத்தனமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும். அதுல கஞ்சத்தனமா இருந்தா உங்களுக்கு கேடுங்கிறார். எனவே இதுல அழிவு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது இன்னும் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஇன் ததவல்லவ். இந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? பெரும் இதுல குர்ஆனை ஒவ்வொன்றா வாசிக்க 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 அந்த அறிவு கடல் இருக்கிறது. நாம் எல்லாம் எங்கே இருக்கிறோம்? நான் இன்றைக்கு தான் இதை வாயிச்சேன். பயானுக்கு செல்லும் போது எனக்கு இன்றைக்கு தான் இது பட்டுச்சு. என்னடா இப்படியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே. அப்போ பாருங்க, நாம் எத்தனை பேர், நான் எத்தனை நேரம் குர்ஆனை ஓதிருப்பேன். உதாரணத்துக்கு நான் ஓதிருப்பேன், பொருளை விளங்கும் எனக்கு இன்றைக்கு தான் இது பட்டுச்சு, அல்லாஹ் இப்படி சொல்றானே என்று சொல்லி. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான், இன் ததவல்லவ். நீங்கள் இந்த அல்லாஹ் உங்களை செலவழிக்க கூப்பிடுறான்லோ, நம்மளை செலவழிக்கும்படி கூப்பிடுறான். நாம கஞ்சத்தனம் பிடிக்கிறோம், செலவழிக்காமல் இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான், வைன் ததவல்லவ். நீங்கள் இதனை விட்டு விலகி போனால், நாம அப்படியோ கஞ்சத்தனம் பிடிக்கிறோம். ஒரு சமூகம் இருக்கிறோம், கஞ்சத்தனம் பிடிச்சிட்டே வாழ்றோம். ஒரு 10 பேர் இறங்காட்டி பள்ளி வராது, தெரியுமா உங்களுக்கு? பள்ளிக்கு காணி வாங்கிப்படாது, பள்ளி இமாம் தொழுவிக்கு இருக்க மாட்டார், பயான் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நல்ல செயல். இந்த இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த ஜனாசாக்கள் வேலை செய்யாது. எத்தனையோ ஜனாசா காசில் அடக்க அந்த ஒரு 10 பேர் நல்ல மனுஷன் இருப்பாங்க. அந்த நல்ல மனுஷன் இருக்கிறதால தான் 90% அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று எனக்கு இந்த வசனத்திலிருந்து விளங்குது. இந்த வசனத்தை நீங்க நல்லா உத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான் தெரியுமா, வைன் ததவல்லவ். அல்லாஹ்ட பாதையில நீங்க செலவழிக்காமல் அப்படியே நீங்கள் விட்டு விட்டால், நீங்க விரண்டு விட்டால், எஸ்தபுதில் கௌமன், அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக வேறொரு சமூகத்தை உருவாக்குவான். என்ன செய்வான் தெரியுமா? இப்ப 90 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 15 பேர் இதை நல்ல செயலை செய்யலையா, டோட்டலி அழிப்பனுங்கிறான் அல்லாஹ். வேறொரு சமூகத்தை உருவாக்குவனுங்கிறான். உருவாக்கி கைரக்கும், உங்களை போல அவங்க இருக்க மாட்டாங்க, நீங்கள் அல்லாத வேறொரு சமூகத்தை உருவாக்குவோம். உங்களை போல இல்லாம கஞ்சத்தனம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி அவர்களை நாங்க செலவழிக்க வைப்போம்ங்கிறான் அல்லாஹ். அவர்கள் சும்மலா யகூனு அம்சாலக்கும், அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள். இந்த வசனம் விளங்கிட்டா சகோதரர்களே? என்ன சொல்லுதண்டா, அல்லாஹ் செலவு செய்யறதுக்கு கூப்பிடுறான். கூப்பிட்டா நம்மளுக்கு தான் நலவங்கிறான், செலவழிக்கிற ஆளுக்கு தான் நலவங்கிறான். கஞ்சத்தனம் பிடிச்சா அவருக்கு தான் கெடுதிங்கிறான். சொல்லிப்பட்ட அல்லாஹ் சொல்றான், கஞ்சத்தனம் பிடிச்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்காம ஒரு கூட்டமே விரண்டா அந்த கூட்டத்தை அல்லாஹ் அப்படியே அழிப்பனுங்கிறான். அழிச்சு போட்டு வேறொரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவனுங்கிறான். அந்த சமூகம் என்ன செய்யாதான், மற்றவர்களை போல இருக்காதான், கஞ்சத்தனமா இருக்காதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட பாதையில செலவழிக்காத ஆக்களை ஒரு 15-20 பேரை வச்சு அல்லாஹ் பாதுகாத்து வச்சுக்கிறான் அந்த சமூகத்தை. இந்த வசனம் என்ன அழகான தெளிவுள்ள வசனம். எனவே இதுல சுயநலமா இருக்கணும். எதுல? அவன் கொடுக்கலையா? உண்மையில நாம ஏதாவது ஒன்றுக்கு செய்ய போனா மனைவி ஒரு பயம் பண்ணுவா. சில வேலையில் எல்லாருக்கும் பயம் கிடைக்கும் வீட்டுல. உம்மா ஒரு பயம் பண்ணுவா, உனக்கு தேவையாடா, அந்த ஹாஜியார் அங்க இருக்காரு, இந்த ஹாஜியார் இங்க இருக்காரு. சில பேர் நம்ம பள்ளிக்கு வருவோம் போவோம், உன்னோட படிச்சவன் எல்லாம் அங்க இருக்கான், துபாயில இருக்க இன்ஜினியர், நீ ஏடா 24 பள்ளியம்மா. இதெல்லாம் நான் உங்களுக்கு விரிவா சொல்ல தேவையில்லை, அப்படி வரும். அப்படியா? அதுல உம்மா செல்றவா, இதுல எல்லாம் சுயநலம். ஏடா அவனெல்லாம் 15 மாடி கட்டிக்கிறான், நீ மட்டும் என்னடா கஞ்சி கொடுத்துக்கிட்டீங்களா என்ற ஒரு ஆள் உம்மா செல்லுவா, இல்லாட்டி வைஃப் செல்லுவா, இல்லை பாப்பா சொல்லுவா, இல்லாட்டி உம்மா செல்லுவா. செல்லக்கோல நமக்கு இந்த வசனம் யோசனை வரணும் இல்லையே. இதுல அல்லாஹ் நம்மள சுயநலம் அறிக்கை செல்றானே, விளங்கிட்டாப்ப அன்பார்ந்தவர்களே. இதுல சுயநலமா இருக்கணும். அடுத்தது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், நீண்ட வசனங்கள். அந்த எதுல நாம சுயநலம் இருந்தா தப்பலாம் அல்லாஹ் கிட்டங்கிறதால நான் அதுல கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு லினஃப்ஸி. ஒரு ஆளுக்கு நாம வாக்குறுதி அளிச்சு ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம், ஒப்பந்தத்தை முறிக்க மாட்டோம் என்று உறுதியா இருக்கிறோம். நாம் இன்றைக்கு நிறைய ஒப்பந்தம் செய்வோம்.
முந்த நாள் தான் என்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னார். அவர் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு இன்னொரு ஆளுக்கு காசை போட்டிருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து. மச்சின மாதிரி அங்கெஞ்சு போட்டிருக்கிறார் ஒப்பந்த அடிப்படையில். இங்கே வந்தாராம் அவர் பேரில் எழுதி எடுத்துட்டாங்களாமண்டார். அப்போ எனக்கு என்ன இந்த இவர் நல்ல புத்திசாலி என்று அவர் நினைப்பார், நாம் பார்க்குற எல்லாரும் நினைப்போம் புத்திசாலி அவர். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இடத்தை நாம் ஒப்பந்தம் செஞ்சு நிறைய வரும். நம்மளை தம்பி காணியை தருவான், பூமியை தருவான், நம்மளது வீட்டை தருவான், நிறைய ஒப்பந்தம் வரும். யார் ஒப்பந்தத்தை அப்படியோ எடுக்கிறாரோ ஃபலி நஃப்சி, அவருக்கு நலவுதான். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் அவுஃபா, யார் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகிறாரோ ஆஹத அலைஹுல்லாஹ் சயூதிஹி அஜ்ரன் அதீமா, மிக மகத்தான கூலியை அல்லாஹ் தருவான்ங்கிறான். எனவே நம்மளுக்கு ஒரு சின்னது போல தான் விளங்குதும், யாரு மற்றவர்களோடு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒப்பந்தம் நம்பிக்கை ஞானயம் இருந்தால் அதனை நிறைவேற்றினால் அல்லாஹ் ஃபலி நஃப்சி, உனக்கு தான் நல்லமங்கிறான். நலவென்ன அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான், அஜ்ரன் அதீமா, நற்கூலியை தருவேன் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்கிறான், ஒமை எக்ஸிப் இஸ்மென், பாவத்தை யார் சம்பாதிக்கிறார். எப்படி பாவத்தை சம்பாதிக்கலாம்? சம்பாதிக்கிறங்கிறான். உண்மையில பாவம் சம்பாதிப்பன் தான், சம்பாதிக்கிற சாமான் தானே அது பாவம். உண்மையில ஒரு 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 புகைத்தல் பாவிக்கிறாள், பாவத்தை எப்படி சம்பாதிப்பார்? நம்மளுக்கு வழங்குமே, உழைப்பார், காசு அதுக்கண்டு வச்சுக்குவார், ஹலாலாக செலவழிக்க மாட்டார். அதுக்கு எல்லாரும் ஒரு ட்ரக்ஸு இல்லாட்டி போதை ஏதோ பாவிக்கிறார்கள், பாவத்தை சம்பாதிக்க கஷ்டப்படுவாங்க. நமக்கு தெரியும், யார் பாவங்களை சம்பாதிக்கிறார்களோ இன்னமா எக்ஸிபு அலா நப்சி, தனக்கு எதிராகத்தான் சம்பாதிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா சொர்க்கம் கிடைக்கணும் இல்லையா? பாவத்தை சம்பாதித்தால் அவர் தனக்கு எதிராகவே சம்பாதிக்கிறார் என்று அவன். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஏதோ ஒரு பாவம், ஒரு நாடகம் போகுதா, ஒரு அரவர் அவடத்தை குந்தி பார்க்கறது, டைமுக்கு தான் காசு கிடைக்கிறது. நாம் ஒரு வேலையை செய்கிறோம், நம்ம டைமை அவடத்தை செலவு பண்ணுறது தான் காசு தாரான். நாடகத்தை பார்க்குறோம் ஒரு மணித்தியாலம், அவடத்தை நாம் என்ன செய்கிறோம், பாவத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட டைமை செலவு செய்கிறோம். செலவு செய்ய 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 அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களுக்குத்தான் கெடுதி என்கிறான். எனவே அன்பானவர்களே, இன்னும் நிறைய நீங்கள் சுயநலம் உள்ளவர்களாக நடக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான். நம்ம அந்த டைமையும் பார்க்கணுமே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், என்னதான் இருந்தாலும் குர்ஆனை நம்மளை தான் வாசிக்க சொல்றான். ஒவ்வொரு ஆளும் வாசிக்கணும். ஃபமன் அபுசர, யார் அதனை உத்து பார்க்கிறாரோ, உத்து பார்த்து நாம படிக்கணும், உங்களுக்கு தான் நலவங்கிறான். படித்து சொல்லக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இந்த விஷயங்களை சுயநலமா இருந்தா மறுமையில நம்மளை அல்லாஹ் சுயநலம் உள்ளவர்களாக்கி சொர்க்கத்தில் நீ போன்றுவான் அல்லாஹ். அப்படி ஆக்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி சொல்கிறான். இப்படி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.